வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. இந்தியாவிற்கு 4 நாள் பயணமாக மங்கோலிய அதிபர் திரு குரில்சு உக்னா நேற்று புதுடெல்லி வந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மங்கோலிய அதிபர் திரு குரில்சுக் உக்னாவுடன் இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மங்கோலிய அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்க உள்ளார். இஸ்ரேல் காசா அமைதி உடன்பாட்டின் கீழ் பிணை கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் விடுவித்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இவர்களின் விடுதலை அமெரிக்க அதிபரின் அமைதி முயற்சிகளுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் திரு நெதன்யாகுவின் மன உறுதிக்கும் கிடைத்த நற்பலன் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் புதுமைகளும் இளம் பணியாளர் சக்தியும் இணைந்து உலக வளர்ச்சியின் உந்து சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேற்று புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலைக்கும் ராஜீவ்காந்தி சிலைக்கும் இடையே 436 கோடி ரூபாய் மதிப்பில் 3.88 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று புதுச்சேரிக்கு புதிதாக 2 நெடுஞ்சாலை திட்டங்களையும் திரு கட்கரி அறிவித்தார். புதுச்சேரியில் மகளிர் சுயஉதவி குழுவினர் மற்றும் வேளாண்சார் உற்பத்தி குழு உறுப்பினர்களின் உற்பத்தி பொருட்கள் அடங்கிய 5 நாள் தீபாவளி அங்காடி மற்றும் கிராம சந்தை அரியாங்குப்பத்தில் நேற்று தொடங்கியது. தெற்கு கடலோர ஆந்திர மாநிலம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.